இப்போ பாயிண்ட் ஆஃப் சேலுங்கிறது வந்து என்னென்னா, ஒரு கஸ்டமர் வந்து அவர் வாங்கின பொருட்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து எப்படி வந்து செட்டில் பண்ணுறாங்கிறது என்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து நம்ம போடுறோம். ப்ராடக்ட் வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம அவருக்கு சேல் பண்ணலாம். ஸ்டாக் வந்து அது டிடெக்ட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு ஸ்டாக்கும் நம்ம சேல் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிட்டே வரும். கஸ்டமர் வந்து எந்த வழியாக பேமெண்ட் செஞ்சாலும் அதை வந்து ஒரே பில்லை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். பில் வந்து வேகமாகவும் துல்லியமாக நடக்கிறதுக்காகவும் இந்த பிஓஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சம்பளம் வந்து நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இருக்காங்க. க்ளோஸ்டரி ஸ்டோர் நேம் பிஎஸ் சேனல் 2720. நம்ம ஸ்டோர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம கையில் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து நம்ம போடுறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணுறோம். அது யாருக்கு சேல் பண்ணுறோன்னா ஸ்டார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கிரெடிட் சேல் வந்து பண்ணுறோம். அது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிஃப்ட் வவுச்சருங்கிறது வந்து 5000. ஸ்டார் சூப்பர் மார்க்கெட்டுக்கிறவங்க வந்து நமக்கு கிஃப்ட் வவுச்சராக 5000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து ஏதாவது மூலிமா கிடச்சிருக்கலாம். அந்த கிஃப்ட் வவுச்சரை வந்து நமக்கு கொடுக்குறாரு. அடுத்த கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு மூலயமா 30,000 வந்து கொடுக்குறாரு. செக் மூலயமா 20,000 வந்து கொடுக்குறாரு. பேலன்ஸ் வந்து கேஷ்